கல்யாணமே நடக்க கூடாது. மாடு மாடு இனம், மனுஷ மனுஷ இனம், சாதி சாதி இனம் தான் சார். உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான், கண்டுபிடிங்க பாப்போம். இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? ஒரு நல்ல பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும், ஜாதி காணி கொடுக்கலாம். இந்த மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்கம் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டியதான். நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல, கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க. தமிழ் தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சு. காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு புட்டி மக்களோட புரிதலுக்காக சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் வந்து ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றவங்க, எல்லாம் வேற வேற ஜாதியில திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றவங்க. ஓகே, மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு நீ கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் ஆதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணுமா. அப்படியே விஷயம் படி என்ன வேணா செய், ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணணும். ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க? பேசுறேன் சார். ஓ, அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே தமிழ் சாதியா? ஆமா சார். என்ன இது? ஒரே ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும். நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு? அதுல வாழ்வியல் கிடையாது, அதுல ஒரு வரலாறு கிடையாது. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார். தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது. அது வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா பிரச்சனை வந்ததே இல்ல, டிவோர்ஸ் போனதே இல்ல. இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் சார். நீங்க வந்து இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கங்காட்டி இங்க வந்து தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நிறைய குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைங்க என்ன கேட்காங்கன்னா, மம்மி நானும் அங்க போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நம்மலாம் அங்க போக ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். போக கூடாதுன்னு என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும் போது, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா, இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேன். ஜாதிகளடி பாப்பா தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுல என்ன பிரச்சனை? இந்த மாதிரி திருமணம் பண்ணா அந்த இடத்துல அசிங்கம் அவமானம் இருக்குன்னு சொல்றேன். இதே நான் என் ஜாதியில கல்யாணம் பண்ணிருந்தா அப்படி கேட்க மாட்டாங்களே. புரியலையே. அது எது சண்டை போடுறேங்கிறீங்க? சண்டை போட்டு நீங்க இங்க தான உட்காரணும், இங்க இருந்து அங்க உட்கார்ந்து. ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்கம் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டியதான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். என்ன பேசுறேன்னு புரியுது, நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாத. கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்களா? அது சாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன், யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் நாங்க கை தட்டுறோம். நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா, ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண நானும் அதை பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது சார். இப்பவாது நீ உணர்ந்து இருக்கிறியே. கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா? சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது. அது நடந்தா தானே இது நடக்கு. ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. என்ன விஷயம் சார்? ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கிறாரு, நீங்க ஜாதிய இனம்ங்கிறீங்க. எது இனம்? மாடு மாடு இனம், ஆடு ஆடு இனம், மனுஷ மனுஷ இனம், சாதி சாதி இனம் தான் சார். அதுல மாறுனா குழப்பங்கள் வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான், கண்டுபிடிங்க பாப்போம். இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிங்க. இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. எனக்கு தெரியும். நான் என்ன ஜாதி, நான் என்ன கேட்கவும் இல்ல. நீங்க சொன்னது முதல்ல தப்பு கூட. இவ்வளவு பேர் தெரியல எனக்கு. உங்களை You are totally wrong. இனத்தோட தெரியும் சேரும். நீங்க சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும், புலியை பார்த்தா புலியும் தெரியும். உங்க இனத்தை கண்டுபிடிங்க சார். இங்க வாங்க சார், சொல்லுங்க. ஏன் இனம் இந்த இருக்கு சார்? தோத்துக்கிட்டே இருக்கீடா. தமிழ்ல ஒரு இனம்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு 4-5 ஜீவன்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இவங்கள எங்க இனமே கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்பவும் தெளிவா சொல்றேன் சார். நான் இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன், இதுதான் யாழ். ஓகே, இந்த பக்கத்துல இருக்கவங்கள யார் உங்க இனம் சொல்லுங்க சார். கீழ வச்சுதான் இந்த நிகழ்ச்சி. அப்படிதானே? அதுல உங்க இனம் யாருன்னு சொல்லி கேக்கீங்கன்னா எப்படி அர்த்தம்? எங்களை வச்சு மிரட்டுறீங்களா? புரியலையா? மிரட்டல. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? உங்க ஜாதியே ஒரு இனம்னு சொல்றீங்க, அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். எனக்கு தெரியல சார். ஜாதி இனம் கிடையாது. ஜாதி இனம் இருக்கு, ஏன் இனங்க இல்ல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சொன்னாங்க நான் வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால எனக்கு நிறைய கொடுமைகள் வந்துச்சு. அப்படி சொல்லும் போது யாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி அவனை ஆட்படவே இல்லையா? குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதைவிட குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீங்க தப்பு பண்ணதுனாலதான் தண்டனை. எது தப்பு? கலப்பு திருமணம் செய்வது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். என்னுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீங்க கெடுக்கிறீங்க? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். வெள்ளத்துக்குள்ள வெவ்வேறு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறோம். நாளைக்கு போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளத்துல பண்றோம். தமிழுக்கான சேஃப்டி என்ன சார்? என்ன எழவி அது? தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார். எப்படி ஆதிக்கம் செலுத்தும் சார். தெலுங்கு அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும்? நீ அப்படி வரியா? எந்த மொழி சொல்லி கொடுக்காங்களோ பேசும். சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சே. இல்ல இங்க பாருங்க சார், சாரும் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்கள். இதை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழில் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். நிறைய போறான்டா. சாந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன், என் குழந்தைய இன்னொரு குழந்தையோட விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு. பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம், அந்த சமுதாயத்துல. அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கலாங்க. கைத்தட்டி சிரிச்சு பிள்ளை நடந்த அநீதிங்கிறீங்க. அப்ப அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல. சம்பந்தமே இல்லாம ஏதோ குரல் கொடுக்குறீங்க. வேலை ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும்? நிச்சயமா ஒதுக்கிதான் வைப்போம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். குலதெய்வ கோயில்ல போய் அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை கிடையாதுன்னு சொல்லி மண்ணை மாதிரி தூத்திட்டு அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க. அப்படி இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்ல நான் இதை தொடரும் நினைக்கிறேன். இல்ல என்ன சொல்லுவீங்க? அது எப்படியும் நாங்க அந்த டயத்துல எங்க கோவம் என்னென்ன வருதோ அந்த மாதிரி என்ன மைண்ட்ல இருக்கோ அதான் சொல்லுவேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. எங்க தாத்தா காலம் அவங்க பாட்டன் காலத்துல மாதிரி போனா பிரச்சனை வன்முறை சார்ந்து போயிடும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. பயந்து நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆமா, சட்டத்துல நீங்க நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தானே. நீங்க அந்த உணர்வுபூர்வமான பகுதியில இருந்தா வந்திருக்கீங்க. நீங்க ஜாதி வெறியா இருக்குன்னா ஏன் ஐயோ இது நல்லா இருக்கு. ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல அதை முடிச்சிருவோம். மன வேதனைனா அந்த 2 முன்னாடி எங்க உயிரை மாச்சிக்கிடுவோம். சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ அவரவர் சாதியில பொண்ணு மாப்பிள்ளையே கிடையாதா? என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரை நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில பொண்ணு மாப்பிள்ளை இல்லையா? என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்து இருந்தோம். கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதிய டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறோம். பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ? 70% நடு வீதியில் நிக்கறாங்க காதல் திருமணம் பண்ணவங்க. 70% இந்த கதை இந்த கதை ஜாதி தான் சார் முக்கியம். தம்பி உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க தான் மேரேஜ் பண்ணுவேன். அப்படி இருந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு பரவாயில்ல. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. பதில் சொல்லிட்டான். நீங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சீங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னுட்டான். நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா நினைக்கிறீங்க, அவன் விடுதலை பெற்றதா நினைக்கிறான். அப்போஸ் உடனே அவங்கள புடிச்சு போய் வர்றதுதான் காதல். அவங்க என்ன சாதி என்ன மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பெத்து பால் ஊட்டி வளர்த்து வைப்பாங்க. நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா? நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். விலங்குகள் தான் குட்டியை இது பண்ணி வளர்த்துக்கிட்டு விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மீசா என்ன சொல்றாப்லனா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்டுல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். காதல் அழிக்கிற பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு தரீங்க. அது மட்டும்தான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். வைங்க சார். மாட்டோம் சார். சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும்னா உங்க ஜாதிகாரனுக்கு கொடுக்கலாம் சார். உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா
நல்ல பையனா நல்ல பொண்ணா ஏன் ஜாதி அது வேண்டாம், அது கொளுத்துங்க. ஏன் ஜாதிதான் கொளுத்துங்க. ஏன் ஒன்று சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.